டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 11th பிஸ்னஸ் மேக்ஸில் ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷனை பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இந்த போர்டில் இருக்குது. டிட்டர்மினன்ட் ஏ ஹெச் ஜி ஹெச் பி எஃப் ஜி எஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலாவை ஜென்ரலாக நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவோம். மேக்ஸ்னாலே நமக்கு ஏன் பிடிக்காது அப்படின்னாலே அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறது இல்லை, அப்படியே படிச்சிருந்தா கூட எக்ஸாமில் போய் மறக்கிறதுனால தான் நம்மளுக்கு மேக்ஸ்னாலே ஒரு வித அலர்ஜியாக இருக்குது. ஸோ அதை நம்ம மாற்றுறதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிற ஒரு நிமோனிக் யூஸ் பண்ண போகிறோம். நிமோனிக்னா என்னென்னா ஒரு நினைவு குறியீடு. ஸோ அதுக்கான இந்த ஃபார்முலாக்கான நிமோனிக்கை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஆல் ஹேண்ட்ஸம் கேர்ள்ஸ் ஹேவிங் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் கோயிங் ஃபார் சினிமா. பொதுவாக நம்ம ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற வார்த்தையை கேர்ள்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன். ஆல் ஹேண்ட்ஸம் கேர்ள்ஸ் ஹேவிங் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் கோயிங் ஃபார் சினிமா. ஸோ இனிமேல் உங்களுக்கு ஒரு பேர் ஆஃப் ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் மறக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.